மீசைய முறுக்கு 2 படத்தின் கொண்டாட்ட விழா சிக்கி தவித்த ஆயிரக்கணக்கான ரசிகைகள் விழாவை தொடங்குவதற்கு முன்பே விழாவை நிறுத்திய தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள். என்னதான் நடந்துச்சு இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீடைல்டா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஜெசோனா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் ஹிப்ஹப் தமிழா ஆதி நடிச்ச மீசை முறுக்கு 2 இந்த படம் வருகிற செப்டம்பர் 25ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. சரியா? இந்த படத்தோட கொண்டாட்ட விழா வந்து என்ன பண்ணணும், கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டாங்க. எங்க வச்சு கொண்டாடணும், எத்தனாம் தேதி கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டாங்கன்னா, ஆகஸ்ட் 8ஆம் தேதி சனிக்கிழமை மாலை. சரியா? சென்னை வேளச்சேரி ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டி மால்ல வச்சு தான் இந்த மீசை முறுக்கு 2 படத்தோட கொண்டாட்ட விழாவுக்கான எல்லா முன்னேற்பாடு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா இந்த விழாவுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொண்டாட்ட விழால எல்லாருமே கலந்துக்கலாம், எல்லாத்துக்குமே ஃப்ரீ தான் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சாங்க. சரியா? ஒரு பக்கம் வந்து அந்த மால் தரப்புல உள்ளவங்க எல்லாருமே வந்து அறிவிச்சாங்க. இன்னொரு பக்கம் வந்து சோசியல் மீடியா தரப்புல வந்து எல்லாருமே அறிவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க ஹிப்ஹப் தமிழா வந்து சென்னை வேளச்சேரி ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டி இந்த மால்ல வச்சு அவங்க மீசை முறுக்கு 2 படத்தோட கொண்டாட்ட விழா நடக்குது, எல்லாரும் வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சோசியல் மீடியால போட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப எல்லாத்துக்குமே என்ன ஆர்வம் வந்துரும், நம்ம அப்படி எப்படியாவது ஹிப்ஹப் தமிழாவ பார்த்துரலாம், ஆதிய பார்த்துரலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவருடைய பாட்டு அந்த அளவுக்கு இருக்கும். சரியா? அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 8ஆம் தேதி சனிக்கிழமை அந்த மால்ல கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்டவங்க, 2000க்கு மேற்பட்டவங்க தான் அந்த மால்ல குமிஞ்சு அந்த அளவுக்கு கூட்டம் ஏற்பட்டுச்சு. ஆனா அந்த மால்ல எவ்வளவு பேர் கணக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் ஒரு 1000 பேர் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா என்ன ஆயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2000க்கு மேற்பட்ட ரசிகைகள் வர ஆரம்பிச்சுட்டாங்க. சரியா? அது என்ன ஆகுது, அங்க இருக்க சாலைகள் வெளிய எல்லாமே வந்து ரொம்ப டிராஃபிக் ஜாம் வந்து ஏற்படுது. பைக் விட்டுருப்பாங்க. அங்க அந்த மாலுக்கு ஃபுல்லா வந்து கூட்டம் இருந்திருக்கும். இந்த மாதிரி எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அதிகமா டிராஃபிக் ஜாம் ஏற்படுது. உடனே போலீஸ், அதாவது டிராஃபிக் போலீஸ் என்ன பண்றாரு, இத பார்த்துட்டு இங்க என்ன நடக்குது அப்படிங்கிற மாரி பார்த்துக்கிட்டு, அப்ப தெரிய வருது. நடிகர் ஆதி வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. அது மட்டும் இல்லாம ஆதியுமே என்ன பண்றாரு, அந்த விழாக்குள்ள போக முடியல. அதாவது அந்த மாலுக்குள்ள போக முடியல. அந்த அளவுக்கு கூட்டம். உள்ள நுழைய கூட முடியல. சரியா? அப்ப டிராஃபிக் போலீஸுக்கும் அங்க வந்து வண்டி போக முடியல. ரொம்பவே கூட்டம் அதிகமா இருக்குது. அப்ப அவரு என்ன பண்றாரு, மேல் அதிகாரிக்கு கால் பண்றாங்க. மேல் அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா, ஆதிக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க. இன்னைக்கு இந்த விழா வேண்டாம். அந்த அளவுக்கு கூட்டம் நடக்குது. டிராஃபிக் ஜாமு. இதனால போக்குவரத்து ரொம்பவே சேதப்படும். ஏன்னா ஆல்ரெடி சென்னை வந்து பெரிய சிட்டி. சரியா? அதனால போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஆதி கிட்ட தகவல் குடுக்குறாங்க. உடனே நடிகர் ஆதி என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிகழ்ச்சி ஸ்டேஜுக்கு ஏறாம அவரு வந்த மேனிக்கே ரிட்டர்ன் வந்து போயிட்டாரு. சரியா? அதுவும் வருத்தத்தோட தான் போனாரு. போனவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நெறைய மக்கள் அவர பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்கல்ல, ஏமாந்து தான் போயிருப்பாங்க. ஏன்னா எப்படியும் அங்க கொண்டாட்ட விழா வந்து கேன்சல் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மால்ல சொல்லியிருப்பாங்க. சரியா? மால்ல வச்சு சொல்லியிருப்பாங்க. நடத்ததுக்கு அங்க நெறைய பேர்லாம் நின்றுருப்பாங்களா, அவங்கலாம் எப்படி சொல்லியிருப்பாங்க, கேன்சல் ஆயிட்டு இந்த மாரி டிராஃபிக் ஜாமு, போலீஸ் அதிகாரிகள் அவங்கள்ட்ட வந்து தகவல் குடுத்துட்டாங்க. அதனால ஹிப்ஹப் தமிழா அவர்கள் போயிட்டாங்க. ஆதி கிளம்பியாச்சு அப்படிங்கிற மாரி தகவல் குடுத்துருப்பாங்கல்ல. எல்லா மக்களுமே ஏமாந்து தான் போயிருப்பாங்க. சரியா? ஆதி வந்து இத பார்த்துட்டு சும்மா இருக்கலாம். ஆனாலுமே வந்து வீடியோ போடுறாங்க மக்களுக்காக. அந்த வீடியோல ஆதி என்னதான் சொல்லியிருந்தாங்கன்னா, எல்லாத்துக்கும் வணக்கம் அப்படிங்கிற மாரி தான் தொடங்குனாங்க. சரியா? தொடங்கிட்டு, நான் ஃபீனிக்ஸ் மாலில் உங்கள எல்லாத்தையுமே பார்க்க ரொம்ப ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா தவிர்க்க முடியாத காரணங்களால, பாதுகாப்பு காரணங்களால காவல்துறை வந்து நிகழ்ச்சிய ரத்து செய்ய சொன்னாங்க. சரியா? காவல்துறை அதிகாரிகள் ரத்து பண்ண சொல்லிட்டாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு கூட்டம் இருந்துச்சு. இருந்தனால தான் அவங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. சரியா? ஏன்னா, ஏதாவது கூட்ட நெரிசல் காரணமாக ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டுறக்கூடாதுல்ல அதுக்காக. கூட்டத்த கட்டுப்படுத்த முடியல. டிராஃபிக் ஜாம் ஏற்பட்டுச்சு. அதனால என்னால் மேடை ஏற முடியல. அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? உங்கள பார்த்து இன்று ரசிக்கலான்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனா உங்களுடைய பாதுகாப்பு கருதியும், காவல்துறையின் அறிவுறுத்தலின்படியும் என்னால மேடை ஏற முடியல. அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? உங்களுடைய கட்டுக்கடங்காத அன்பு ஒருபோதும் மகிழ்ச்சி தர்றது. ஆனா,
உங்களோட சேர்ந்து மீசை முறுக்கு 2வை இன்று கொண்டாட முடியல. ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. மன வருத்தத்துடன் நான் கிளம்பிட்டேன் அப்படிங்கிற மாரி தான் சொன்னாங்க. ஏன்னா மீசை முறுக்கு ஃபர்ஸ்ட் படம் வந்து ரொம்பவே ஹிட் குடுத்துச்சு. அதுக்கப்புறம் இவரோட தொடர்ந்து முயற்சி வந்து நெறைய பாட்டுகள்லாம் பாடுனாரு. இந்த மீசை முறுக்கு 2 அந்த அளவுக்கு இந்த படத்துல எஃபெக்ட் போட்டு நடிச்சிருக்காரு. ஒரு த படத்த நடிச்சு முடிச்சாச்சு. செப்டம்பர் 25ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. மக்கள் ரசிகர்கள் எல்லாத்தையும் சந்திச்சு, இது ஒரு கொண்டாட்ட விழாவா நம்ம நடத்தணும். அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டுட்டு அவ்ளோ டெக்கரேஷன்லேருந்து எல்லாமே அவ்ளோ ஆசையாட்டு பண்ணிட்டு எல்லாமே வரலாம். மக்கள பார்க்கலாம். ரசிகைகளா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. ஆனா, ஏமாத்தத்துல போகும்போது ரசிகர்களுக்கும் ஏமாற்றமா தான் இருக்கும். முக்கியமா ஹிப்ஹாப் தமிழ் ஆதிக்குமே ரொம்பவே ஏமாற்றமா தான் இருக்கும். அதுதான் இதுல சொல்லியிருக்காங்க. சரியா? வந்திருந்த எல்லாத்துக்குமே நன்றி. உங்களுடைய பாதுகாப்பும், அங்கே வந்த எல்லாத்தோடைய பாதுகாப்பும் தான் முக்கியம். மீண்டும் சந்திப்போம். ரொம்ப வருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி தெரிவிச்சிருந்தாங்க. இதுதான் ஆதி வந்து அந்த வீடியோல பேசினது. சரியா? சரி ஓகே. நடிகர் ஆதி. அதாவது நம்ம வந்து இவருடைய பேரு ஆதி தான். நம்ம வந்து ஹிப்ஹாப் தமிழா அப்படிங்கிற மாதிரி வச்சது அவருடைய பாட்டுக்காக தான். ஒரு பாட்டுல அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனாரு அப்படிங்கிற மாரி தான் சொல்லி ஆகணும். இன்னொன்னு இப்போ மீசை முறுக்கு 2 இந்த படம் வருகிற செப்டம்பர் 25ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. ஓகேயா? ஆனா இந்த படத்த பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மீசை முறுக்கு பார்ட் 1 அந்த படத்த தான் பார்க்கணும். ஏன்னா, அந்த படத்துல அவரு அந்த அளவுக்கு ஹிட் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாரி தான் சொல்லி ஆகணும். அந்த மீசை முறுக்கு பார்ட் 1 அந்த படம் இருக்குல்ல, அந்த படத்த வந்து ஃபுல்லா திரைக்கதை, கதை, வசனம், எழுத்து இயக்கம் எல்லாமே நடிச்சது, இசை அமைச்சது எல்லாமே வந்து ஹிப்ஹாப் தமிழா ஆதி தான். சரியா? இவரு தான் எல்லாமே தானே கதை எழுதி எல்லாமே இவரு தான் பண்ணுனாரு. பட் தயாரிப்பாளர் யாருன்னா, சுந்தர் சி தயாரிப்புல தான் இவரு நடிச்சாரு. சரியா? அதுலயுமே ரொம்பவே ஹிட் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாரி தான் சொல்லி ஆகணும். அந்த படத்தோட சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, இன்னுமே நமக்கு வந்து கண்ணுக்குள்ள போயிட்டு தான் வந்துட்டு ஏன்னா, ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடண்ட் எந்த அளவுக்கு பாட்டு படிக்கிறது படிப்புக்கும், பாட்டுக்கும் எந்த அளவுக்கு வந்து இது காட்டுறது, பாண்டிங் காட்டுறது, அந்த பாட்டுக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வந்து முன்னேறி வர்றது, எந்த அளவுக்கு சப்போர்ட் குடுக்குறது, அவருடைய சொந்த கதை மாதிரியே அதுல இருந்துச்சு. ஆனா அந்த அளவுக்கு தத்ரூவமா நடிச்சிருந்தாரு. அவங்க அப்பா விவேக் அவரு வந்து இப்போ இல்ல. பட் அவருடைய நடிப்ப அதுல சொல்லவே வேண்டாம். அப்பாவா இருந்து அந்த அளவுக்கு ஒரு பையனுக்கு வந்து ரொம்பவே ஆதரவு குடுக்குறாங்கன்னா, அதே மாதிரி தான் ஒரு மோட்டிவேஷன் படம் வந்து இதுவரைக்குமே இருந்தது கிடையாது அப்படிங்கிற மாரி தான் சொல்லி ஆகணும். இத பார்த்துட்டு நெறைய மாணவர்களுக்கும், மாணவிகளுக்கும் இத பார்த்து ஒரு மோட்டிவேஷன் படமா வந்து எடுத்துக்கிட்டாங்க. சரியா? அப்பவுமே அந்த படத்த வந்து பார்ட் 1 படம் வந்து எத்தன கோடியில வந்து தயாரிச்சாங்கன்னா, கிட்டத்தட்ட 1.8 கோடி சரியா? அவ்வளத்துக்கு இந்த படத்தோட பட்ஜெட். ஆனா வந்து ஹிட் கொடுத்து மொத்த வசூல் எவ்வளோ ஆயிடுச்சுன்னா, 2.56 கோடி சரியா? அந்த படத்தோட மொத்த வசூல். ஆனா, அதுல இருந்துகிட்டு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஹிப்ஹாப் தமிழா? அது நீங்க வந்து அடுத்த பார்ட் அதாவது இந்த மீசை முறுக்கு 2 வந்து வருமா? வருமா? அப்படிங்கிற மாரி அவங்கள்ட்ட கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இவங்க முடிவு எடுக்குறாங்க. சரியா? சரி ஓகே. நம்ம இந்த மீசை முறுக்கு 2 இந்த படத்த வந்து எடுப்போம் அப்படிங்கிற மாரி முடிவெடுத்து, கதை எல்லாமே எழுதி, இப்போ மீசை முறுக்கு 2 படத்த வந்து நடிச்சு முடிச்சு செப்டம்பர் 25ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. சரி, இந்த மீசை முறுக்கு 2 இந்த படத்தோட இயக்குனர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிப்ஹாப் தமிழா ஆதி தான். கதை, திரைக்கதை, வசனம் அவர்தான். ஹிப்ஹாப் தமிழா ஆதி தான். அப்புறம் வந்து இசை, பாடல் எல்லாருமே வந்து ஹிப்ஹாப் தமிழா ஆதி தான். அப்புறம் வந்து கதாநாயகனும் ஹிப்ஹாப் தமிழா ஆதி தான். முக்கிய நடிகர்களும் அதில நடிச்சிருக்காங்க. ஆனா தயாரிப்பாளர் யாருன்னா, சுந்தர் சி தான். அதாவது பார்ட் 1ல நடிச்சிருந்தாங்கல்ல, முதல் படம். அதே மாதிரி தான் இந்த பார்ட் 2 அப்படிங்கிற மாதிரி சொல்லியாகணும். சரியா? அதாவது இந்த மீசை முறுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு படம் இறங்கிச்சுல, அந்த படத்துக்கும், இந்த படத்துக்கும் எத்தன வருஷம் கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 9 வருஷமும் 2 மாசமும். சரியா? 9 வருஷமும் 2 மாசம் கழிச்சு தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. சரியா? ஆனாலுமே நெறைய ரசிகைகள் வந்து சலிக்காம இந்த படத்துக்காண்டி வெயிட் பண்ணி இருந்த மாதிரி இருக்குது. ஏன்னா, இந்த படத்த கொண்டாடுறதுக்கு நெறைய பேர் இருக்கிறாங்க. இப்பவுமே கொண்டாடிட்டு தான் வராங்க அப்படிங்கிற மாரி தான் சொல்லி ஆகணும். சரி இந்த வீடியோ பார்க்குற நீங்க
ஹிப்ஹப் தமிழா ஆதிய உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்? அவங்க நடிச்ச படங்கள நீங்க எந்த அளவுக்கு மிஸ் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க? இந்த மீசை முறுக்கு 2 இந்த படத்த பார்க்கறதுக்காக எத்தன பேர் வெயிட்டிங்ல இருக்கிறீங்க? இது எல்லாத்தையுமே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டான வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய்.